அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் யாருன்னா, மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரையில 1-2-3-4 பாதங்களும், புனர்பூசத்துல 1-2-3 பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும். இந்த நட்சத்திரக்காரர்களுடைய உடல் அமைப்பு அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப உயரமாகவும் இல்லாமல் குள்ளமாகவும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு உயரத்தில் இருப்பாங்க. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பில் தான் இருப்பாங்க. இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா நீள்வட்ட முகமாக இருக்கும். நேராக சற்று உயர்ந்த மூக்கு கொண்டவங்களாகவும், சற்று இறக்க குணம் கொண்டவங்களாகவும், பற்கள் வரிசையாகவும், அதே மாதிரி விரிந்த மார்பும், அதே மாதிரி மார்பில் ரோமம் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களாகவும் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சிந்தனையின் செயல்பாடு எப்படின்னா, ஒரே கல்லில் 2 மாங்காயை அடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரட்டையர்கள். அதே மாதிரி தான் இவங்களுடைய திங்கிங்கும் அப்படி தான் இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய திங்கிங்கும் பெரும்பாலும் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவராக பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தங்களுடைய குணங்களை மாற்றி அதற்கு தகுத்தாற் போல வாழக்கூடியங்களும், அந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசக்கூடியங்களும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க தான். இவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட ரொம்ப நாள் பழகினா மட்டும்தான் இவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரகசியமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் எளிதில் இவங்க மறந்துடக்கூடியவங்களாகவும் பெரும்பாலும் இருப்பாங்க. யாருக்கும் அடிபணியக்கூடாது, தன்னுடைய உழைப்பால் தான் மேலே வரணும், யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட உதவின்னு போய் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு பிரச்சனை வந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை எந்த பக்கம் நீதி இருக்கோ அந்த பக்கம் தான் எப்பவுமே துணையாக நிற்பாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே பம்பரம் போல சுழன்று வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையில தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். கொஞ்ச நேரம் கூட சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க. அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய உறவுகள் வகையில், உங்களுடைய நண்பர்கள் வகையில் மிதுன ராசிக்காரங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சியின் மூலிமா என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுது, அடுத்த வரும் 30 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, இதுனா வரைக்கும் உங்களுடைய தொழிலில் ஏதாவது முன்னேற்றம் வருமா, இந்த வாரத்திலேயாவது நம்மளுக்கு நல்ல நாளாக அமைய போகுதா, அல்லது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் இந்த மாதத்தில் உங்களுடைய கிரக நிலை சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இவங்கள 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கு. அதாவது கிரகங்களில் இந்த பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு சுபமாகவும் சில ராசிக்காரர்களுக்கு அசுபமான பலன்களும் இருக்கிறதாக ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஜூலை மாதத்தோட கிரக நிலை பெயர்ச்சினால் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு, இந்த கிரகநிலை எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்ல இருக்கிறார் சூரியன். ஜூலை 9ஆம் தேதி சிம்ம ராசியில் உள்ள புதன், ஜூலை 31ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து சுக்கிரனும் பயிற்சியாக இருக்கிறாங்க. இதனால நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூலை மாதத்தில்
4 கிரகங்களின் பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்க போகுது. முக்கியமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைப்போகுது. இதனால் வரையிலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் கூட சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்திருக்கும். இனி ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்படுவீங்க. அதனாலேயே உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. கடினமாக உழைக்க போகிறீங்க. கடினமாக உழைக்கிறதுனால உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. அதே மாதிரி உங்களுடைய திறமை இப்போ வெளிப்படும். இதனால் நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் வேலைக்கு போகிறவங்க எதிர்பார்க்கலாம். முன்பை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது காது குத்து, குழந்தைங்களோட முடி காணிக்கை செலுத்துறது அல்லது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் நிருபாளருக்கு நல்ல ஒரு வரன் அமையிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்காங்க. இந்த மாதம் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ஆனால் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக தான் அமைய போகுது. இல்லைன்னா பின் விளைவுகள் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த மாதத்தில் அவசரப்பட்டு குடும்பத்துலேயும் சரி, நண்பர்கள் வகையிலையும் சரி, அவசரப்பட்டு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க. கோபத்தில் ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத நீங்கள் ஏதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பின் விளைவுகளை நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கிறது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. உங்களுடைய நிதி நிலைமையும் படிப்படியாக உயரப்போகுது. திருமண வயதில் இருக்கிறவங்களாம் இந்த மாதத்தில் நீங்கள் திருமணத்திற்காக வரன் தேடுறீங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்க இந்த மாதத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த டைம் உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. இந்த டைமில் உங்களுடைய நட்பு வட்டாரங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஆனால் நீங்கள் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னாவே இந்த ஜூலை மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த டைமில் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. அப்படி கோயிலுக்கு சென்று வழிபட முடியாதவங்க வீட்டிலையே நீங்கள் சனிக்கிழமையில் அசைவ உணவை தவிர்த்துட்டு காகத்திற்கு அன்னம் இட்டுவாங்க. காகத்திற்கு அன்னம் இடும்போது எள் கலந்த உணவுகளை அன்னம் இடுறதுனால உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் வரும். அதுலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நம்பிக்கையோடு நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். நீங்களே தொடர்ந்து ஒரு 2-3 வாரம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களே நடக்கிற பலன்களை பார்த்துட்டு நீங்களே கண்டினியூவாக செய்யறதுக்கு. அதே மாதிரி மிதுன ராசியில் மிருகசீடம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். விருப்பமானவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் அந்த விருப்பமானவர்களை நண்பர்களை சந்திக்கிறதன் மூலிமா ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மனம் துணிந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த 30 நாட்களும் உங்களுக்கு அமையிருக்கு. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்ட கோபப்படாமல் பேசுறது கொஞ்சம் நல்லது. சக ஊழியர்களோட பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறதுனால உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உறவினர்
உறவினர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. பிள்ளைங்களோட நலனில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. புதன்கிழமையில் பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க. புதன்கிழமையில் பெருமாளை தரிசிச்சுட்டு வர்றதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஜூலை 21, 22, 23ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசினா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.